டிசம்பர் 21. முதல் வாசகம். இனிமைமிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதில் சுவருக்கு பின்னால் நிற்கின்றார், பலகனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் கடந்துவிட்டது, மழையும் பெய்து ஓய்ந்துவிட்டது, நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. காட்டுப்புறா கூவும் குரலதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்திப்பழங்கள் கனிந்துவிட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 39 முதல் 45 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சேக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது, எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்திப்போம். தான் கருத்தரித்த குழந்தையை 10 மாதம் வயிற்றில் சுமந்து ஈன்றளிக்கின்ற பேறு பெண்களுக்கு மட்டுமே உரிய அனுபவம். பேறுகால வேதனையும் மகிழ்ச்சியும் என்னவென்பதை மரியாவும் எலிசபெத்தும் தங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து அறிந்தார்கள். அந்த இரு பெண்களின் வாழ்விலும் கடவுளின் அருள் செயல் தெளிவாக வெளிப்பட்டது. என்றாலும் அவர்கள் குழந்தை பேறு அடைந்ததில் வேறுபாடுகளும் உண்டு. குழந்தை பேறு தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்றிருந்த அவருக்கு குழந்தை பிறக்கிறது, கடவுளின் அருள் செயலால். ஆனால் மரியாவோ இளம் வயது கன்னிப்பெண். உரிய காலத்தில் நமக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என அவர் நினைத்திருப்பார். ஆனால் கணவனோடு கூடி வாழும் முன்னரே அவருக்கு குழந்தை பேறு கிடைக்கிறது, கடவுளின் அருள் செயலால். மரியாவின் வாழ்வில் கடவுள் வல்லமையோடு செயல்பட்டார் என்பதற்கு சான்று முதிர்ந்த வயதில் எலிசபெத்து குழந்தை பேறு பெற்றதாகும். எலிசபெத்து மரியாவின் வயிற்றில் கருவாக இருந்த குழந்தையை ஆசி பெற்றது என போற்றுகிறார். மரியாவை என் ஆண்டவரின் தாய் என வாழ்த்துகிறார். அதுபோலவே எலிசபெத்துக்கும் மகனாக பிறந்த திருமுழுக்கு யோவான் மரியாவுக்கு மகனாக பிறந்த இயேசுவை பார்த்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் என சான்று பகர்வார். மரியா எலிசபெத்தை தேடி சென்றது எதற்காக? எலிசபெத்தின் பேறு காலத்தில் அவரோடு கூட இருந்து அவருக்கு உதவி செய்வதற்காகவே மரியா சென்றிருக்கலாம். அதே நேரத்தில் மரியாவுக்கும் எலிசபெத்தின் உதவி தேவைப்பட்டது. திருமண உறவில் புகும் முன்னரே கருத்தரித்திருந்த மரியா எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை எனவும், அவருடைய வயிற்றில் வளர்ந்து வருகின்ற கரு தூய ஆவியின் வல்லமையால் ஏற்பட்டதே என அவருக்கு உறுதியளிக்கவும்
இரு பெண்களும் இணைந்து கடவுளின் அருள் செயலை வியந்து போற்றிடவும் மரியா எலிசபெத்து சந்திப்பு தேவைப்பட்டது. நம் வாழ்விலும் நாம் கடவுளின் அருள் செயலை உணர்ந்து கொள்ள நம்மை அடுத்திருப்போர் பல சமயங்களில் துணை செய்கின்றனர். நம் கண்களுக்கு மறைந்திருப்பது பிறர் கண்களுக்கு தெளிவாக தெரிகின்ற நேரங்கள் உண்டு. கடவுள் நம் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்துகிறார் என்பதை நாம் சில வேளைகளில் நம்மை பார்த்து பிறர் கூறுவதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அதுவும் கடவுளின் செயலே. மன்றாட்டு. இறைவா, எங்கள் வாழ்வில் அரும் செயல் புரிகின்ற உம்மை கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். ஆமென்.